டீ கடையும் இதையும் வந்து பாயிண்ட ஏரியா, என்ன பாயிண்ட கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா. நானும் இந்த அடியை பார்த்து நினைச்சேன் செத்த விட நினைச்சேன், ஆனால் வந்து திருமண வீடு. சரி, இதில் இந்த கடுகு பெருஞ்சீரகம் வேணும்னு வந்து நாங்கள் இது வந்து எவ்வளோ இடம்? அது 10 ரூபா. இது 10 ரூபா. கடுகு வந்து 10 ரூபா. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய கடுகாக கிடக்கு. பெருஞ்சீரகம் 15 ரூபா. இவ்வளோ 100 கிராம். பட் சம்போ பார்த்தீங்கன்னா 2 ரூபா. அன்னையாக்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கேட்டோம் யூடியூப் சேனலாண்டு. இப்போ இலங்கை ஆண்டு, ஏன் இலங்கை ஆண்டு எங்கே நீங்கள் இலங்கை தெரியுமா? இலங்கை தெரியுங்களா? இலங்கை பேர் என்ன தெரியும்? இலங்கை தமிழர். இலங்கை சின்ன வெங்காயம் தான் வேணாங்க. அது வந்து நறுக்கி வச்சிருக்கு. மற்றது இது வந்து ரச்சி கடவுளில் இருக்கிற மாதிரி சோப்பு வரையில். இது இப்போ உடனே செய்யுது. செத்த மிளகாய் இருக்குது தானே, செத்த மிளகாய் வறுத்து உடனே கிரைண்ட் பண்ணி எடுத்தது. இது மாவண்டி நாங்கள் இடியப்பமா. ஆனால் இதை வச்சு நாங்கள் புட்டை வைக்க போகிறோம். கண்ணால் புட்டு சாப்பிட்டு இந்த ஜெஃப்னா மட்டன் ஜெஃப்னா கறி ஞாபகம் இருக்குது தானே. பச்சை மிளகாய் இல்லாமல் யாழ்ப்பாணத்து இதான் அந்த மிளகாய் பார்த்துக்காங்க. நாளைக்கு தேங்காய் வாசம் சும்மா சூப்பு. இஞ்சி உள்ளி போட்டால் தான் நம்ம வாசம் சும்மா இழுக்கும். அடுத்ததாக ரச்சி போட போகிறோம். ரச்சி வந்து கொஞ்சம் கலர் குறைவாக இருக்குது, சோப்பாக இருக்கணும். அங்காளி சட்டி வைக்கப்பட்டுள்ளது. அங்காளி என்னண்டா ஈரல் இவ்வளோ எண்ணெய் ஊத்தாரா? கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இது விழாம வந்து ரச்சியில் எண்ணெய் வந்து தண்ணி. ஏண்டா யாழ்ப்பாணம் தாண்டி இந்தியன் தந்தூர் காண்டினென்டல். டேய் நீ என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் சொல்றதுக்கு நீ ஆட் சம் தூள். இது இப்படியே போட்டோம் போடுவோம். தேசிக்கு அப்படி புளிஞ்சு விட்டாதான் அந்த உரைப்பொண்டு வேற. அது சொல்லவே வாய் ஊறுது. அந்த எங்கட ஒரு சாப்பாடு சாப்பிட்டு கனகாலம் ஆயிட்டு தானே. கறியை பாருங்கள் மக்களே. தேங்காய் பால் விட்டது எடுக்கல. இந்த பாருங்க தேங்காய் பால். இப்படி தான் நாங்கள் அங்கே காரம் சாப்பிடுவோம். சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. நாம காரம். உங்களுக்கு எப்படி இருந்தது? சொல்லுன்றிருக்கா? நாளைக்கு பிறகு யாழ்ப்பாண புட்டு அவிச்சு சாப்பிட போகிறோம். சரி, இஞ்சியா கிடைக்கிற மாவை வச்சு ஒரு மாதிரி புட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதை புட்டை பாப்போம். இந்த உடையாம வரணும்டா டை. உடைய ஜெஃப், உடைய ஜெஃப். வணக்கம் எல்லாருக்கும். காலை பொழுது. இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. என்ன சம்பவம்? நான் வந்து இங்கே திருநெல்வேலி தான் நிற்கிறோம். வெங்கடேசன் நாவிட்டு தான் நிற்கிறோம். என்ன செய்ய போகிறோம்னா வந்து வளமையாக இங்கே சாப்பாடு சாப்பிட்டு அந்த உரைப்பு கொஞ்சம் குறைவான ஃபீலாக இருக்குது. எங்களோட ஊர் டேஸ்ட் வந்து இல்லாமல் இருக்குது. அதனால் இன்றைக்கு நாங்களே வந்து எங்களோட கையால் சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கான பொருட்கள் வேண்டதுக்கு தான் வந்திருக்கிறோம். ரச்சி வேண்டக்காண்டி வந்து நாங்கள் இங்கே வந்து பீஃப் ஸ்டால் தான் வந்திருக்கிறோம். 1 கிலோ பீஃப் இந்திய காசுக்கு வந்து 440 ரூபா. அதோட ஈரலும் வந்து 440 ரூபா. அடுத்தடுத்த பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டு நல்ல சாரமாக இன்றைக்கு உரைப்பு சமைச்சு எங்கட யாழ்ப்பாணத்து முறைப்படி சாப்பிட போகிறோம். யாழ்ப்பாணத்து முறைண்டா யாழ்ப்பாணத்தை தூள் கொண்டு வந்து நீங்களாம் கேட்பீங்க. இல்லை, இருக்கிறத வச்சு செத்தமிளகாய் இருக்குது. செத்தமிளகாய் பொறிச்சு அதை ஃப்ளேக்ஸ் உடைச்சு அதை ஒரு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம்ன்றது அப்படி தொடர்ந்து பாருங்க. எங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம். அடுத்தடுத்த காணொலிகள் வந்து உங்களுக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது சேரன் மகாதேவியில் இருக்கிற ஒரு பீஃப் ஸ்டால் உண்டு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து கணக்கு பேர் கறி வேண்டக்காண்டி வந்திருக்கணும். அப்படியே வெட்டிப்படும். சரி, இந்த டீ கடையும் இதையும் வந்து பாயிண்ட ஏரியா, என்ன பாயிண்ட கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா. அதில் வந்து இந்த வேலைக்கு ஆக்களை வர்றதுக்காண்டி ரெடியாக அனுக்கிறார் காலையிலே. சரி பாய், சந்திப்போம். அங்கே ஆற்றுக்கு போவோம். அதுக்கு போய் குளிப்போம். அண்டே மாதிரி விடுவோம். சரிங்க வர. சரி, இங்கால என்னென்னு சொல்கிறோம், மாறி மாறி தொட்டு எல்லோரும் தெரிஞ்சாக்கள் தான் இருப்பினோம். அண்ணாக்கு தெரிஞ்சாக்கள், நாங்கள் வந்து இங்கே பழக்கம் பிடிச்சாக்கள். அடுத்தது அப்படியோ இங்கால இருக்கிற பலசர கடைக்கு வந்துருக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் அதுகள் வென்றாக்காண்டி இங்கே எல்லாமே கிடக்கு. ஆனால் அது சமைக்கிற முறையை பொறுத்தான் அது எப்படி வருமன்றது அமையும். ஸோ நாங்கள் இன்றைக்கு வேண்டி சமைச்சு பார்ப்போம். அதோட இங்கால மீன் கடையும் கிடக்கு பாருங்க.
இங்கே ஃபுல்லாக இது வந்து சேரன் மகாதேவி அது மெயின் டவுன். இவ்வளவு மரக்கறியும் பண்ணாங்க. ஒருத்தவங்க சின்ன வெங்காயம், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாம் பண்ணாங்க. 110 ரூபா வந்தது. அதோட ரச்சி இருக்குது தானே, ரச்சி 1 கிலோ பண்ணுறாங்க, ஈரல் 1 கிலோ பண்ணாங்க. ரெண்டுக்கும் 880 ரூபா வந்தது. தூள் பிரகாஷ் தனி மிளகாய் தூள் மசாலா வேணாம். சரி, அவன் என்ன கருவாப்பட்டை அந்த மசாலா அது மட்டும் வேணும். ஓ, இங்கால ஒரு செத்த விடணும் நடக்குது. இல்லையா, கல்யாண விட நானும் நினைச்சேன் செத்த விட கல்யாண விட. நானும் இந்த அடியை பார்த்து நினைச்சேன் செத்த விட நினைச்சேன். ஆனால் வந்து திருமண வீடு. பிரகாஷ் செல்வம் இதோட 3வது டீ குடிக்கிறார். விடியலேருந்து ஒரு 10 மணி மட்டும். வை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா இந்த சந்திலே நின்று அடிச்சு கொண்டிருக்கிறோம். பொண்ணு பார்க்க போயினோமா இல்லாட்டி என்ன கட்டம்னு தெரியல. பாருங்க ஃபுல்லாக என்னன்னு சொல்கிறது, இந்த டவுனில் இது அடிச்சுட்டு டிராஃபிக்கும் ஆகுது. ஆனால் ஒருத்தருமே வந்து கேட்கவும் இல்லை. இது எங்கட ஊராக இருந்தால் போலீஸ் யாரும் வந்து கேட்டிருப்பாங்க. அதுல என்ன நடக்குது சத்தியமா தெரியா? என்ன உனக்கே தெரியான்ற பொண்ணு பார்க்க போறாங்களா? சரி, இதுல இந்த கடுகு பெருஞ்சீரம் வேணும்னு வந்து நாங்கள். இது வந்து எவ்வளோ இடம்? அது 10 ரூபா. இது 10 ரூபா. கடுகு வந்து 10 ரூபா. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய கடுகா கிடக்கு. எவ்வளோ பெரிய கடுகா இருக்குது. மற்றது இது பெருஞ்சீரகம் 15 ரூபா. இவ்வளோ 100 கிராம். பட் சம்போ பார்த்தீங்கன்னா 2 ரூபா. இந்த சம்போ வந்து 2 ரூபா ஒரு பேக்கெட். மற்ற கருவா இது 10 ரூபா. 10 ரூபா. இந்த விலையெல்லாம் ஏன்னு சொல்கிறேன்டா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுமன்றாக்காண்டு தான். இது இந்த 3.5 மடங்கு எங்களோட ஒரு காசு இருக்கு. 3.5 மடங்கு மேலேயே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம். இப்போ வித்தியாசம் சுற்றி பார்க்க வந்தோம். சரிங்கண்ணா. ஹலோ. சரி அண்ணா ஜோசிச்சார், என்னடா அவன் விலையெல்லாம் சொல்லி கொண்டதுக்கு நான் பிரச்சனை வேற போட்டு அப்போ அவருக்கு சொன்ன உடனே விளங்கி கொண்டேன். சரி, இப்போ எல்லா பொருளும் எல்லாம் வேண்டிடும் பிரகாஷ். தேசிக்காய் வேணும். அதை ஃபினிஷிங் டச்சில் தேசிக்காய் அப்படி புளிஞ்சு விட்டால் தான் அந்த உரைப்பு கொண்டு வரும். அது சொல்லவே வாய் ஊறுது. அந்த எங்கட ஒரு சாப்பாட்டு கனகாலம் ஆகிட்டு தானே சொல்லிடு. சரி, அன்னையாக்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு கேட்டோம் யூடியூப் சேனலாண்டு. இப்போ இலங்கை ஆண்டு. ஏன் இலங்கை ஆண்டு? நீங்கள் இலங்கை தெரியுமா? இலங்கை தெரியுங்களா? இலங்கை பற்றி என்ன தெரியும்? இலங்கை தமிழர். இலங்கை தமிழ். சரிண்ணா. ஓகே, நீங்கள் இங்கே வெஜிடபிள் போடுறதா? ஓகே சரிங்க. மக்களே, வந்து விட்டோம். எங்களுடைய பிரதான இடத்துக்கு வந்து விட்டோம். கிச்சனுக்கு வேண்டின பொருட்கள் எல்லாமே இங்கே ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் வேண்டாங்க. அது வந்து நறுக்கி வச்சிருக்கு. மற்றது இது வந்து ரச்சி. ஆனால் அந்த சிவப்பு வரையில் எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி சிவப்பு வரையில் இது இப்போ உடனே செய்தது. செத்த மிளகாய் இருக்குது தானே, செத்த மிளகாய் வறுத்து உடனே கிரைண்ட் பண்ணி எடுத்தது. மற்றது தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில். இங்கே வந்து கூடுதலாக கடலை மாப்பா வைக்கணும், கடல் எண்ணெய். மற்றது இஞ்சால இதை ஓப்பன் பண்ணு. இஞ்சி உள்ளி பேஸ்ட் அடித்து வச்சுக்கிறோம். மற்றது இஞ்சால வெங்காயம், இது பச்சை மிளகாய் இருக்குது ஈரலுக்கும். மற்றது இதுக்கு என்னதுக்கு பருப்புக்கும். மற்றது என்ன சம்பவம்னா வந்து மாவண்டி நாங்கள் இடியப்பமா. ஆனால் இதை வச்சு நாங்கள் புட்டை வைக்க போகிறோம். கண்ணால் புட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி தான் கிடக்கும். அந்த அமெரிக்கன் மாண்டு சொல்கிறது இல்லை, அரிசிமா இல்லை. அதனால் இது இங்கே கடுகு பெருஞ்சீரம் எல்லாம் பண்ணி நாங்கள் இப்போது எங்களுடைய குக்கிங் ப்ராசஸ் செஃப்பில் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஜெஃப்னா மட்டன், ஜெஃப்னா கறி ஞாபகம் இருக்குது தானே?
ஜெஃப்னா வந்து இங்கே கடுகு கடுகு போடு வெடிச்சு வந்து தான் இது வேறு போடணும். செஃப்புக்கே சொல்லித்தர வேண்டியதாக போயிட்டு பாரு. சரி, இப்போ வந்து செஃப் அங்கே வேலை செய்தபடியாக கூடுதலாக ஜெஃப்னா ஸ்டைல் இது கேப்பினோம். அப்போ அங்கே அவர்கிட்ட சாப்பிட்ருக்கோம். ஜெஃப்னா ஸ்டைலில் தான் செய்ய போகிறார். இங்கே இருக்க கடுகு போடு. இங்கே இருக்க கடுகு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. ஃபஸ்ட்டு குவாலிட்டி வரும். ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இது வித்தியாசம். கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசுலேன்ட்டு வாங்க. பெரிய சின்ன கடுகுலாம் எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இவ்வளோ வெங்காயம் போட போறியா? போட அதான் பார்த்தேன். சின்ன வெங்காயம் முறிய வரணும். பச்சை மிளகாய் அள்ளி போடுறா டே. அதே மிளகாத்தூள் அதிகமாக போட்டு. இல்லை பச்சை மிளகாய் போடு. பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இல்லாமல் யாழ்ப்பாணத்து இதா இந்த இவ்வளோ மிளகா பார்த்துக்காங்க. நாளைக்கு பின்னாடி டேஞ்சர் ஆகிட்டு வச்சு நான் போட்டு கார சாரமாக இருக்கணும். தேங்காய் வாசம் சூப்பு. தேங்காய் வாசம் தானே வரும். இல்லை இங்கே நாங்கள் இங்கே கடலில் வாங்கிக்கிறபடியா உடையில மேலே வேணும்னா சின்ன வெங்காயத்தில் போடுறோம். இஞ்சி உள்ளிட்டு போட்டால் தான் நம்ம வாசம் இழுக்கும். எங்கே கருவாலாம் அரைச்சிட்டேன். இதுக்குள்ள போட்டு அரைச்சிட்டியா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தம்பி. அப்படிதான் செய்யணும். கையில் அதுக்குள்ள போட்டு அரைச்சிட்டியோ? நம்ம அதான் மசாலா இறச்சியை போடுறோம். மஞ்சள் தூள் போடுறோம். மசாலா பொடியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுட்டு பச்சை தேங்காய் போட போகிறோம். அவ்வளோதான். அடுத்ததாக ரச்சி போட போகிறோம். ரச்சி வந்து கொஞ்சம் கலர் குறைவாக இருக்குது. சோப்பாக இருக்கணும். ஐயா அது ரத்தம் தான் சோப்பாக இருக்கும். வாஷ் பண்ணினா வடிவ வாஷ் பண்ணினா ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் வேண்டினாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃப்ரோசன் இல்லை, ஃப்ரெஷ் தான். வடிவாக வச்சுனா வெள்ளை கலரில் தான் அது திரட்டி விட தண்ணி விடாமல் அது திரட்டி அதுலேருந்து வர்ற தண்ணியில் செய்துட்டு ஒரு தூளை போட்டு திரட்டிட்டு கொஞ்சோண்டு பாலை விட்டால் சரி. பால் விடாமல் விட்டாலும் பிரச்சனை. பால் விடலாம். இப்படியே மேலே அது தூளை போட்டுருக்கோம். சரி, அங்காலே சட்டி வைக்கப்பட்டுள்ளது. அங்காலே என்னண்டா ஈரல் இவ்வளோ எண்ணெய் ஊத்தாரா? கரெக்டாக இருக்கு ஐயா. எண்ணெய் பாவிக்க கூடாது. வெங்காயத்துக்கே கரெக்டாக இருக்கும். அது எண்ணெய் குறைச்சி தான் பாவிக்கணும். என்னண்டா வந்து ஸ்பெஷல் ஈரல் கிட்னி. சரி, 440 ரூபாய் கிலோ. எங்கள் காசுக்கு 1500 பெறுது. ஆனால் இதே அங்கே வேண்ட போன வேண்டா 3000 4000 பேர். 1000 கிலோ. அப்போ இன்றைக்கி சாப்பிடுவோம்ண்டு வேண்டோம். ஆனால் எங்கள்கிட்ட ரச்சி நல்லா இருக்கும்டா. இதுவும் நல்லா. சரி பார்ப்போம். அங்கே வயசு போன இல்லை, அது அப்படித்தான் பெட்டோணும். இது வந்து இதாக பிய்யுது, நூலாக பிய்யுது. அப்படி இருக்கக்கூடாது மீட். கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் இதுவெல்லாம் வந்து ரச்சியில் வேணும். தண்ணி தூளை போடுறா. இதே என்ன கொஞ்சம் இல்லை போடுறா. தூள் மணம் போ. அதெல்லாம் போடுங்க. நீ செஃப்டா? நீ இந்தியன் செஃப். நாங்கள் சமைக்கிறது யாழ்ப்பாணத்து சமையல். சரி போற பார்ப்போம். யாழ்ப்பாணத்து ருசி வெராட்டி. சரி, செஃப்புக்கு ஏற்கனவே நாங்கள் வேலை கேட்டது. நாங்கள் யாழ்ப்பாணத்து சமையல் சமைப்பாரா இல்லையாண்டு இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டு சொல்ல போகிறோம். சரியா? ஏண்டா இந்தியன் தந்தூர் காண்டினென்டல். டேய், நீ என்னதான் என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் சொல்றதுக்கு நீ என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் யூரோப்ல போய் எங்கட மக்கள் விரும்புறது யாழ்ப்பாணத்து ஆட்டிறைச்சி கறி. அதுதான் நீ செய்யணும். யாழ்ப்பாணத்து புட்டு அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி இந்த ஆட்டிறைச்சி குழம்பும் புட்டும் தாண்டா அந்த டேஸ்ட் தரும். உனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட ஒரு பையன் டைனிங் ஆகி அவன் டென்மார்க்ல போனது. நான் இங்க இருக்கிறேன். அவன் டென்மார்க்ல வேலை செய்தாலும் அவன் புட்டு ஆட்டிறைச்சி கறி தான் வைப்பான். புட்டு ஆட்டிறைச்சி கறி இல்லை. அவங்க போய் நான் சொல்லி கொடுத்த பரோட்டா போட்டுட்டு இருக்கான். பரோட்டா. ஃபோன் பண்ணி கேட்டான். ஃபோன் பண்ணுவோம் லைவா. ஓகே.
டைம் டு ஆட் சம் பவுடர்ஸ். add some தூள். இதுங்க இது இப்படியே போட்டோம். பாதி போட்டீங்கன்னா போதும். போடுவோம். அதுக்கு வேணும் நான் போடுறேன். இல்லைங்க இது வந்து தனியாக செத்த மிளகாயை அப்படியே அடிச்செடுத்துனாங்க வறுத்துட்டு. ஆட் பண்ணி செத்த மிளகாய், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், உளுவா தூள், ரெடிமேட் தூள். நம்ம ரெடி பண்ண தூள், ரெடிமேட் தூள் கிடையாது. உடனே செய்தனாங்க. இப்பதான் கலர் வருது. தூள் காணாது போடுறா. போதும் காணாது போட்டுட்டோம்னா அவங்க போக வேண்டியதான் நாளைக்கு அப்புறம். நாளைக்கு பார்ப்போம். கலர் வந்துட்டா சிவப்பு கலர்ல வேற உண்டா காணாதுடா போடுறா. இந்த கலர் தான் வரும். அவ்வளோதையும் போடுறா காணாதுடா கலர். போதும் மூடி போட்டு அப்படியே எடுக்கணும். இவ்வளோ போட்ட ரெண்டு பேரும் கலர் காணுமா இல்லையா? இவ்வளோ போட்ட ரெண்டு பேரும் உப்பு போடணும். சொல்லுங்க. கறியை பாருங்கள் மக்களே. தேங்காய் பால் விட்டது எடுக்கல. இந்த பாருங்க தேங்காய் பால் விட்டுடும். இதுக்கு முதல்ல நல்ல சோப்பாக இருந்தால் பால் விட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குக் ஆகிட்டு மேலே ஆயில் பிரிஞ்சு வைக்க சோப் ஆயிடும். ஆயிடும் என்ன அது ஈரல் அது வந்து குழம்பு மாதிரி தான். இது கறி எல்லாம் அப்படி அதே டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் நாங்கள் அங்கே காரம் சாப்பிடுவோம். சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. நாம காரம். உங்களுக்கு எப்படி இருந்த சொல்லுன்னு இருக்கா? எலுமிச்சம்பழம் விட இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இது ஒன்று வரும். சரி இங்கே பாருங்கள் மக்களே. சரியோ பாலை விடுகிறோம். சரி கணக்கு பால் விட்டு நம்ம இருந்தாலும் பரவாயில்ல. சரி பீஃப் கறி ரெடி ஆயிட்டு வருது. ஏதோ நான் சொல்லி தந்தபடியா அது. சரி ஃபினிஷிங் ஷாட். தேசி பிள்ளை விட்டாச்சு. விட்டா அப்புறம் கறி இப்படி தான் இருக்கு. இதை அடுத்தது நாங்கள் யாழ்ப்பாண புட்டை வைக்க போகிறோம். ஆனால் அந்த நாங்கள் அமெரிக்கன் மண்ணாண்டு சொல்லுவோம். அந்தமா இங்கே இல்லை. இங்கே வந்து மைதாமா தான் வச்சிருக்கணும். அதனால் ஒன்றுமே செய்யலாமல் இருக்குது. அப்போ தனி அரிசிமா இருக்குது தானே. இந்த அரிசிமா இது இடியப்பமாண்டு விற்கணும். ஆனால் இதில் இடியப்பம் வச்சா ரஃபாக தான் வருது. இது வேண்டினாங்கள். இதுவும் வேண்டினாங்கள். இது வறுக்காத தனியாக அரிசிமா. இது வந்து வறுத்த அரிசிமா, அவிச்ச அரிசிமா. இது எல்லாத்தையும் வச்சு புட்டை வைக்க போகிறோம். நீட்டுப்பட்டியும் இல்லை. ஆனால் குழல் புட்டை வைக்கிற இது கிடந்தது. தேங்காய் திருவி வச்சுருக்கு. நாளைக்கு பிறகு யாழ்ப்பாண புட்டு அவிச்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் புட்டவிக்கு முறையை விளங்கப்படுத்தவும். சரி சரி இது புட்டா வந்தால் நாங்கள் பார்ப்போம். அது மா இருக்கு தானே, அந்த மாவை வறுக்க போகிறோம். சரியும் வறுத்த மா குழல் புட்டு. நீ செஃப் பண்ண புட்டை வைக்க தெரிஞ்சிருக்கோம்ல டேய். எங்கட நாட்டின் தேசி எங்கட நாட்டின் தேசிய உணவு புட்டு. இல்லை போதா இவ்வளோ செய்ய போகிறோம். அந்த இதில் செய்கிற புட்டு டேஸ்ட் தெரியுமா உனக்கு? அவ்வளோத்துல செய்ய சொல்கிறேன். கேட்டு எடுத்து சாப்பிடுவேன். வேற கேட்டு எடுத்து சாப்பிடுங்க. இதை இப்போ போட்டு வறுக்க போகிறோம். இந்த மாவு தான் கேரளாவில் புட்டை வைக்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அந்த ஒரு கல்லுக்கல் அந்த இதாவா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல குருணையா. புட்டுக்குன்னு தனியாக ஊரில் இருக்கிற மாவோடையா
இதுக்கு அவ்வளோ போட்டு இதுக்கு வேஸ்ட் சைஸ் இது வேஸ்ட் பண்றது சாப்பாடு நீ கேட்டு வேண்டி எனக்கு புட்டே பிடிக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் எனக்கு புட்டே வேணாம்டா குழச்சி சாப்பிடுவேன் நீயும் புட்டு நீங்களே வச்சுக்கோ சந்தோஷமா புட்டுண்ட மையமே தெரியாம காய்க்கிறான் எனக்கு புட்டே பிடிக்காது புட்டா விக்க தெரிஞ்ச பொட்டையண்டா சொல்லு எனக்கு புட்டே பிடிக்காது புட்டு மட்டும் பிடிச்சதா எங்களோட நாட்டு புள்ளி என்ன மட்டும் பிடிக்கும் எனக்கு புல்லுமே இல்லை வறுத்த மாக்கு லைட்டாக உப்பு தண்ணி விட்டு குழைபடுது பார்ப்போம் இந்த மாவுக்கு புட்டு என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம் புட்டு சரியாக வராட்டி இலங்கையிலேருந்து மா கொண்டு வந்து புட்டா வைக்கலாம் புட்டா வைக்கலாம் சுடுதண்ணி விட்டு சுடுதண்ணி விட்டு பச்சை தண்ணி விட்டு குடிக்கலாம் கையை வை சரி இஞ்சியா கிடைக்கிற மாவை வச்சு ஒரு மாதிரி புட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இதை நல்லா வச்சு வைக்கி பார்த்தா தான் சொட்டா வருதா சிலமா அப்படி பிடிச்சி பார்க்க தெரியும் ஆனால் இது இந்த சின்ன சின்ன பூவா வந்துருக்கு சின்ன சின்ன இதாக வந்துருக்கு நம்மளுக்கு பெரிய பெரிய இதாக இருந்தது அதே இல்லை அது மாதிரி இங்கே செய்கிற புட்டு இப்படி சின்ன சின்னதாக தான் இருக்கிறது சென்னையில் இருக்க சாப்பிட்னாங்க சரி பார்ப்போம் இது பெருசாக வருதா ரெண்டு பார்ப்போம் குழல் புட்டனுடைய தேங்காய் பூ போட்டு மா போட்டு ஒரு லேயர் தான் இதாகும் பார்ப்போம் என்ன மாதிரி வருது யாழ்ப்பாண புட்டு மாதிரி வருதா இல்லையா இல்லாட்டி நீங்கள் ஊர்லேருந்து மா கொண்டு வரணுமா கொண்டு தான் வரணும் டவுட்டுக்கு வந்து இன்றைக்கு இது செய்வோம் என்ன சரி புட்டு ரெடி ஆகிட்டு அடுத்த பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் காரசாரமான சமையல் அடிச்சு போட்டு புட்டை பார்ப்போம் இந்த உடையாம வரணும்டா டேய் உடையது செஃப் ஆனால் இந்த மாக்கு இப்படி தான் வருது என்ன புட்டு பாருங்க கையெழுத்து காட்டு செடி நம்ம ஒரு புட்டு மாதிரி வந்துருக்கான் புரியுதா போன போடுற நீ தானே இருக்கணும் போதாடி அந்த உதிரியாக உதிஞ்சிருக்கு சின்ன சின்னதாக தான் வந்திருக்கு சாப்பிட்டு பார்த்தது அந்த மனம் இல்லை எங்களோட ஊர் மாதிரி வராது எங்களோட ஊர் புட்டு சாப்பிட்றோம்னா நீங்கள் அங்கேருந்தே மா கொண்டாங்க இங்கே இருக்கிற மாவில் எவ்வளோ செய்யலும் வரையில நல்லா இருக்கு ஆனால் உள்ள செய்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு இல்லை அங்கே சாப்பிட்டு இந்த மாவுண்டு அந்த மனம் ஒன்று அடிக்குது